இருக்கட்டும். ஏன்னா ஒரு நாடகம் நல்லா சிறப்பாக அமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ரசிகர்கள் தான். முகம் பாருங்க, கண்ணாடியாக இருந்துட்டாலும் ஒளிபெருக்கி சரியாக இருக்கணும். ஒளிபெருக்கி மட்டும் சரியில்லைன்னு வைங்களே, நாடகமாயா நடந்துச்சு. என்ன பங்காளி அப்படிதானே? அப்படி இல்லாத அளவிற்கு அற்புதமான ஒளிபெருக்கி நல்லா இருக்கு தம்பி. சிரிச்ச முகமாக இருங்க, ஏன் சண்டைக்காரவளம் பண்ணிக்கிறீங்க? ரொம்ப ஏன்னா நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. இந்த சவுண்ட் ஒரு மாதிரி ஒய் ஒயின்னு வருதுல, அது மட்டும் கொஞ்சம் சார் இருக்கட்டும். அதுலயும் பாருங்க, அண்ணன் சொன்னது மாதிரி பக்க மேளங்களும் நல்லா இருக்கணுமா. இன்னைக்கு வந்திருக்க இசைக்கலைஞர்கள் உண்மையிலே திறமையான ஒரு இசை கருவிகள், இசைக்கலைஞர்கள். ஆமா, அப்பேற்பட்ட இசைக்கலைஞர்களும் இங்க இருக்கக்கூடிய ஒளி பெருக்கி இது இரண்டு தான் விடிகிற வரைக்கும் எங்களுக்கு கடவுள் மாதிரி. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். என் கடவுளை காப்பாத்துங்க. தொலை முக்கியமான புள்ளி யாருப்பா? காசு கொடுக்குற புண்ணியம். நம்மலாம் தொழிலாளினா நம்மளுக்கு முதலாளி யாருன்னா நாடக அமைப்பாளர். நாடக அமைப்பாளருமாகிய இம்மண்ணின் மைந்தனமாகிய அன்பு உள்ள மகேந்திரன் அவர்கள். அவர் சரியா இருந்தால் தான் நல்ல நடிகர்களை நம்ம எடுத்து கொண்டு வர முடியும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்களாக மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்களாக வந்திருக்காங்க. அதில் கலை வந்துட்டாலே கல்லன்னு இருக்கணும். அப்படி இருக்கு. இருக்கட்டும். இந்த காலம் முருகே இங்கே யூடியூப் சேனல் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் எஸ்கேஎஸ் அன்பு உள்ளத்திற்கு எனது சரவும் எங்களது கலை குடும்பத்தினர் சரவும் நன்றி 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 நன்றி. வணக்கம். இருக்கட்டும். இந்த காலம் முருகனை வணங்க வேண்டும். மிருகா ஓம்கார பொருளின் உட்பொருளாய் விளங்கி ரீங்கார துடியுடன் ஈஸ்வராரின் ஒரு செவிதினில் முழங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருள்கூர்ந்து கல்வடங்கு மாண்டவா. மிருகா ஆறு முகமும் 12 கையும் வேலும் படைந்த மெய்யும் ஜபமெல்லாம் புகழ்பெடுத்த சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவணபவனே சண்முகநாதனே வெல்விமலைக்கு அருகே உள்ள செற்றூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். வெள்ளை விராயம் கடந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வல்லினம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேதை பெருமை எனும் மிரு பருவங்களையும் தாண்டி மங்கை பெருமைதனான் முருகன் திருவருளால் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறையுமின்றி நான் வாழ, மொழி வாழ, இனம் வாழ, என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அருள் வருகிறேன். முருகா எல்லோரையும் காப்பாத்துப்பா. அழகானே பழனி மலை ஆண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அணுகிடமும் பாட வந்தி பீலவா. அழகானே பழனி மலை ஆண்டவா, உன்னை அணுகிடமும் பாட வந்தி பீலவா. பள்ளி மயிலாடி பாவடி வீரடி வர வேண்டும் மயில் மீது முருகையே முருகா 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 முருகா. அழகானே பழனி மலை ஆண்டவா, உன்னை அணுகிடமும் பாட வந்தேன் மேலவா. உள்ளத்தில் தோன்றுமே, வெற்றி மணிமது உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலேறி வேலன் அறிவது நெஞ்சம் காணுமே. வெள்ளி திருநீர் வட்டி வடிவேல் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலேறி வேலன் அறிவது நெஞ்சம் காணுமே. எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எனையாளும் ஆண்டவனே நீ வேலவா. எழிலேனோ புனை பாட அருள்வாயா முருகா 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 முருகா. அழகானே பழனி மலை ஆண்டவா, உன்னை அணுகிடமும் பாட வந்தேன் மேலவா. நல்லதெல்லாம் நீ நாடு பெருகிட நல்லவருள் செய்வாய், நீங்க நாடி பெருகிட நல்லருள் செய்வாய். தீயதெல்லாம் உடன் திருந்து தருகிட திருவருள் புரிவாய். நல்லதெல்லாம் நீ நாடி பெருகிட நல்வருள் செய்வாய், தீயதெல்லாம் உடன் திருந்து தருகிட திருவருள் புரிவாய். உன்னையின்றி வேறில்லை தெய்வம் கந்தையா, உன்னையின்றி வேறில்லை தெய்வம் தந்தையா. உலகாலும் ஆண்டவனே நீதானையா முருகா
ஆசைக்கிறேங்க, அப்பாவுடைய வேண்டுதல் கிடங்க, அப்பாவுடைய பேச்சு இருக்கிறேங்க. என்னப்பா பங்காளி கிளம்பிடுவோமா? அப்புறம் என்ன அது நிறைய இடம் நிறைய கிடைஞ்ச ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. அது சரி, நம்ம போய் அங்கே உட்காந்துருவோன்றீங்களா? ஊர்ல ஒத்த பைசா வாங்க முடியாது. ஆனா போக வேண்டிய இடத்துக்கு சரியா போயிட்டு ஆகணும். அப்பா எங்க போய் சொல்லியிருக்காரு? திணை காட்டுக்கு செல்ல வேண்டும், திணை காவலுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆளுலம் சோ ஆளுலம் சோ ஆளுலம் சோ அப்படி சோ சோ சோன்னு கையில் கவனை கொண்டு முருகனுடைய ஓம் என்ற வர்ணவ பொருளை உச்சரித்து வானமாடி வரும் வரவியலை கானத்தால் வரட்ட சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? வேடுவ குல வழக்கம், வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாடணும், பருவம் அடித்த பெண்கள் திணைக்காவல் புரிய வேண்டும். பாருங்களே, அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளையாங்க, 7 ஆண் குழந்தை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாராம். முருகா 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 முருகான்னு முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அப்படி அரோகரா அரோகரா என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணியத்தை செய்றோம்னு போதுமுடா டேய், போதுமுடா அரோகரா, நாமெல்லாம் புண்ணியத்தை செய்றோம்னு என்னுடைய அப்பா யாரு? என்னுடைய தந்தையாகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கேன். ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடைந்தவுடன் என்னை காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் காரணமாக காவல் புரிய சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? என்னங்க, காவல் பார்க்கணுங்க. காவல் பார்ப்பதற்கு முன்பதாக சற்று காதல், இந்த வயதில் வராத காதல் எந்த வயதில் வரப்போகுது? தம்பி, என்னுடைய வயது எத்தனை தெரியுமா? என்னுடைய வயதோ அப்போதான் 12ல இருந்து 13 ஆரம்பம். என்ன தம்பி பொய் மகளுக்கு? ஏங்க, வள்ளியோட வயது கதையின் முறைப்படி கதை பிரகாரம் 12 தான் ஆரம்பமே. ஆமாம், உடனே சிரிக்கிறீங்களே என்ன 12ன்னு? வள்ளியோட வயது இருக்கட்டுங்க. ஆக பாருங்களேன், அப்பவே ஒரு கவிஞன் 50 ஆசை வரும் இருக்காங்க. ஏன்னா 50 வயதுல ஆசை இருக்கும் பொழுது என்னுடைய வயதோ 12 வயதாகிறது. எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை தான் இருக்கு. என்ன செய்யறது? ஆசையெல்லாம் மனிதன் நிறைய மனிதன் இருக்காங்க. அது சரி, இருக்கட்டும். எங்க பாருங்க, ஆக ஆசையில் எத்தனை விதமான ஆசை? ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்றாலே காமக்கலை, பேரின்பம் என்றாலே பக்தி கலைன்னு இருக்காங்க. இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க, எனக்கு எப்பொழுதுமே பிடிக்காத ஆசைங்க. ஏனுங்க அப்படியாங்க? சரி வாங்க, மாவட்டம் மாதிரி சார். ஆக பாருங்களே, எனக்கு பிடிக்காத ஆசை என்ன ஆசை தெரியுமா? அதுதான் பேராசை. பேராசை என்பது பெரு நஷ்டம். அப்புறம் கஷ்டத்துக்கு போகக்கூடாதுன்ற காரணத்தினால பேரின்பத்தால பக்தியால என்னுடைய காதல் எப்படி எப்பேற்பட்ட காதல் தெரியுமாங்க? சொல்லட்டுமாங்க? அவர் எப்ப வருவார், எப்படி வருவார்? வருவார் வருவார். அப்பா டேய் அப்ப இந்த மைக் அது ஊதக்கூடாது, சரியா? டேய் தம்பி, ஏன்டா நீ சார்? ஆக என்னுடைய காதலை சொல்லட்டுமாங்க? சொல்லுங்க. அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு? ஆனா இன்னைக்கு வந்திருக்க முருகே சரியா ஒரு 8 மணிக்கு ஆள் வந்துருவாருயா. சார் அப்பேற்பட்ட ஆளையா கூட்டிட்டு வந்திருக்கோம். குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான நேரத்தில் வந்துருவாரு. 3 மணிக்கு ஆள் அன்னைக்கு 3 மணிக்கு. ஆமா, நெளிவ பூதி பண்ணிடுவோம். சரி, 3 மணிக்கு வந்துருவாருங்க. அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமானே என் கண்கள் என்ன அப்படி வா வா வான்னு அந்த அஞ்சரையில சிலி 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 வீண காத்து வர வர உருகுதி நாத்து, சில்லு 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 வீண காத்து பக்க வர வர உருகுதி நாத்து, புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பரிவத்து பாட்டு, புது நீசோ ஒரு பாசோ அந்த காத்தும் நாத்தும் நீதான் நாந்தவா மாமனே, சில்லு 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 வீண காத்து வர வர உருகுதி நாத்து.
சந்திக்க வேண்டிய ஆட்கள் நன்றினே. சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும். ஆமாம், சந்திப்பதற்கு முன்பதாக. ஏன்னா எந்த விஷயத்திலுமே போட்டி இருக்கணும். போட்டி இருந்தால் தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில் முன்னேற்ற முடியும். போட்டினா யார் யாருக்குப்பா போட்டி? நீ வந்திருக்கக்கூடிய அன்பு பங்காளி வாழச்சந்திரன் அவர்கள், அவருக்கு எனக்கு போட்டியாப்பா கிடையாது. நம்மளுக்குள்ள போட்டி போடுறதுக்குன்னு கூடவே ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம் பாருங்க. ஏன் யாருப்பா அந்த பையன்? யாருப்பா நாரதர்? யாருப்பா சின்ன பையன்? நம்மள யார் அவரு? என்னப்பா ஸ்ரீரங்கம்பட்டி படையப்பாவா? அடே அப்பா படையப்பா, அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பு. ஆமா, வந்த உடனே வாங்க. ஆமா ஆக பாருங்களே, வந்திருக்கக்கூடிய நாரதர் படையப்பா சேட்டையான ஆளுன்னு கேள்விப்பட்டனே. எப்படி படிச்ச தும்முரா? ஓ, தன்னம்பிக்கை. சரி. ஆக உடம்பெல்லாம் மஞ்ச கொழுப்பாமலங்க, சந்தனமா கரைச்சிருவோம், வெளியில வரட்டும். ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் படையப்பாவா வள்ளி கலை அரசியா? நாரதர் படையப்பாவுக்கு என்ன திறமை இருக்கு? வள்ளி கலையரசிக்கு என்ன திறமை இருக்கு? கலகம் உண்டு, கலகம் உண்டு, நிச்சயம் கலகம் உண்டு, அவசியம் உண்டு. ஆமா, சங்கத்துக்கு வந்தாலும் கலகந்தியான், வேனில காலை தூக்கி வச்சாலும் கலகந்தியான், ஊருக்கு வந்தாலும் கலகந்தியான். சரி, இருக்கட்டும். ஆக வந்திருக்கக்கூடிய நாரதரா வள்ளியானே இருந்தாலும், ஏன்னா அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமிய ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கற்றவர் யாரும் நாரத மகாமுனிவர். 14 லோகத்தை பெற்றக்கூடியவர். முக்காலத்தை உணரக்கூடிய ஒரு வள்ளி. என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு இருக்கேன், திமுறை பிடிச்ச நாரதர் படையப்பா செவியால் கேட்டுக்கிட்டே இருப்பார், வெளியில் வரட்டும். ஆமாம், ஏன்னா அவரை சந்திப்பார் முன்பதாக இந்த கூட்டம் இப்படியே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருப்பீங்களானே? ஒரு 10 பேர் 20 பேர் உட்காந்துருக்கீங்க. ஆமாம், ஏன்னா முருகபெருமானும் ஸ்ரீ வள்ளி நாயகி அந்த மாலை மாத்திர காட்சி, திருக்கல்யாணம் காட்சியை பார்க்கணும். யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. ஆமாம், தயவுசெய்து யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. எப்படியோ உட்காந்து பார்த்தா நல்லா இருக்கும். 10 பேர் உட்காந்துருந்தாலும் 10,000 பேருக்கு சமம்னு போயிட்டே இருப்போம். இங்கே இருக்கக்கூடிய சாமி என்ன சாமிப்பா? முத்துமாரியம்மனா? சரி, இருக்கட்டும். ஆக கந்தனை பணிந்து காரியத்தை தொடங்கினாலும் காவிய நாயகியாக துலங்கி. என்னப்பா உனக்கு பிரச்சனை? இவங்க என்ன பேசுறாங்க? அமைதியா இருப்பா. ஆக காரியத்தை தொடங்கினாலும் காவிய நாயகியாக துலங்கி திரிபுர சுந்தரியாய் விளங்கும் மாத்தாளே, எங்களை விராம வள்ளியே எண்டமெல்லாம் பூத்தாளே, புவியடங்க காத்தாலே, மாதுளம்பு நிறத்தாளே, சார்ந்தடிப்பது மறவாதற்கு ஒரு தீங்கல்லை என்று பாடி பணிவமாக காளியாகவும் நீலியாகவும் உபகாளியாக விளங்கி இந்த தாயவளை தீயவளி இந்த முத்துமாரியம்மனை வணங்கிடுவோமா? சரி, மீனாட்சியை வணங்குவோம், முத்துமாரியை வணங்கிடுவோம். அக்கா பாடுறதுக்கு நொறுக்கிறேன். முத்துமாரியம்மனுக்கு திருநாளா, அவள் முகத்தலகை காண வரும் ஒரு நாளா. அவள் முகத்தலகை காண வரும்
இருந்தாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்கணும்ல. அதனால் ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். காலதாமதம்னு ஒன்று இருக்குது. ஆமாம், இங்கே இருக்கக்கூடிய சாமி அப்படின்னா முத்துமாரி. இந்த முத்துமாரியம்மனுக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்ததுன்னு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான். நிறைய பேசியிருப்பாங்க. பரசுராமன் அவதாரத்தில் ஆமாம் ரேணுகாதேவி அம்மையினால் வந்ததுனால அந்த காரணம் தலை மாறி வந்ததுனால மாரியம்மன் அப்படின்ற ஒரு பேர் வந்ததால் நிறைய பேசின விஷயந்தான். அதனால் நாரதர் வரட்டும் நிறைய விஷயங்களை பேசுவோம். இருந்துட்டாலும் என் தாய் மீனாட்சி அம்மையை வணங்குவோம். அப்படிங்க போடுறியாப்பா நாங்கள் பூரா அப்படித்தான்.